கடலில் படகு கவிழ்ந்து கஞ்சா மூட்டைகளுடன் தத்தளித்த இலங்கையைச் சேர்ந்த இருவர் மீட்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சரவணன் இணைகிறார். சரவணன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் இலங்கையை சேர்ந்த இருவர் நடுக்கடலில் படகு கவிழ்ந்து மிதந்தவர்களை மீனவர்கள் 7 மூட்டையுடன் கஞ்சாவுடன் மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு கொண்டு சென்றனரா அல்லது இலங்கையிலிருந்து தமிழகம் நோக்கி கொண்டு வந்தனரா என்பதை பற்றி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் கீழத்தோட்டம் பகுதியை சேர்ந்தவர் மீனவர்கள் இன்று காலை கடலுக்கு மீன் பிடிக்க செல்லும் பொழுது திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை கரையிலிருந்து சுமார் 4 நடுக்காட்டில் மைல் தூரம் மீன் பிடிக்க சென்றபோது அங்கு கடலில் படகு ஒன்று உடைந்து அதில் இருந்த இருவரும் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தனர். அருகில் சென்று அவர்களை இருவரையும் மீட்டு அவர்களுடன் கடலில் மிதந்த 7 கஞ்சா மூட்டைகளும் ஏற்றி வைத்தனர். கீழ்த்தோட்டம் கடற்கரை வந்து அதிராம்பட்டினம் சட்டம் ஒழுங்கு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மீனவர்களை காப்பாற்றி கரையோரம் சேர்த்து இருவரையும் இலங்கையை சேர்ந்தவர்கள். இலங்கை மன்னர் ஹரிபுஸ்ரியா ஹவுஸ் பகுதியை சேர்ந்தவர் அமல்நாதன், மகன் அஜந்த் இலங்கை மன்னர் தோப்புவழி பகுதியை சேர்ந்தவர் என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கஞ்சா மூட்டையுடன் நடுக்கடலில் பிடிபெற்றதால் இருவரிடம் அதிராம்பட்டினம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பைத்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.